வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். பிரபஞ்ச ரகசியம், நினைத்தது நடக்கும் அதிசயம். உலகத்தில் முதல்ல பிரபஞ்ச சக்தி தெரிந்த சத்தியகாமன், இவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான விஷயம் சொல்கிறது தான் என்னோடய சேனல். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரபஞ்சம் பேசுகிற மொழியை விளக்கி சொல்லிட்டேன், எப்படி கேட்கணுன்றதை சொல்லிட்டேன். எப்படியெல்லாம் அதுக்கிட்ட நம்ம கேட்டதுனால நமக்கு அந்த ரகசியம் நடக்கலை அப்படின்றதையும் உங்களுக்கு போன எபிசோட்லேயே சொல்லிட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலகத்தில் முதல் விஷயன்னும் போது நம்ம சேனலில் சொல்லனா எப்படி, நீங்கள் எல்லாருமே ஒன்றை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்ச ரகசியன்றது யார் பேர் சொல்கிறாங்க, ஆனால் அந்த ரகசியம் தெரிஞ்சால் என்ன நடக்கும்ன்றதை நான் இதில் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் வேணுங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். எது சொன்னாலும் உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னா, இந்த கேள்வி தான் கேட்பாங்க. நான் இதை உங்களுக்கு ப்ரூஃபோடு சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதுக்கு 2 கதை சொல்ல போகிறேன். இந்த 2 கதையும் முழுமையாக கேட்டிங்கன்னா பிரபஞ்ச ரகசியம் நீங்கள் எப்படி செயல்படுத்தணும், எப்படி அதை உங்கள்கிட்ட வர வைக்கணும், இதை ப்ரூஃபோட அத்தாரிட்டியோட உண்மையான ஆராய்ச்சியோடு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கேட்டு சிலுத்து போயிடுவீங்க. கண்டிப்பாக இதை கேளுங்க. அதாவது முதல்ல பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தை தான் முயற்சி பண்ணுச்சு. இவன் பேர் சத்தியகாம ஜபாலன். இவன் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு குழந்தை, ஒரு மகரிஷி மாதிரி. இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா கிட்ட ஏழ்மை நிலைமை, ஆனால் பாடம் கற்றுக்கணுன்னு ஆசை. அப்போல்லாம் பாடம் கற்றுக்கணுன்னா குலம் கோத்திரம் தெரிஞ்சாதான் குரு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த குழந்தைக்கு தான் என்ன குலம் என்ன கோத்திரம்னு தெரியல. அம்மா கிட்ட நிறைய வாட்டி கேட்டதுக்கு அப்பா யாருன்னு தெரியாதுப்பா அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் தைரியமாக கௌதம மகரிஷிக்கிட்ட போச்சு. மகரிஷியை, எனக்கு நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி ரகசியம் சொல்லி கொடுங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, எதுவும் தெரியாதுன்ற விஷயம் சொல்கிறாங்க, நம்மக்கிட்டேயே சக்தி இருக்க, நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னோடனே அவர் அந்த குழந்தையோட அறிவை பார்த்தாரு. பார்த்துட்டு, நீ என்ன ஜாதி, எங்கேருந்து வர, இப்படி கேள்வியெல்லாம் கேட்டார். அந்த குழந்தைக்கு எதுவும் சொல்ல தெரில. எனக்கு கல்வி வேணும். குருகுலத்தில் ஆசிரியர்கள் நீ யார் ஏதுன்னு தெரிஞ்சிக்காமல் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் நான் உனக்கு பண்ண முடியும். நீ இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி கேட்ட இல்லையா, இதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆசிரமத்தில் வெளியில் பார்த்துருப்பேன் ஒரு 400 உடல்நலம் இல்லாத பசு. இதை நீ எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க இந்த காட்டுக்கு போ. அந்த காட்டில் கிட்டத்தட்ட இந்த 400 பசுக்களும் 1000 பசுக்களாக பிரம்மாண்டமாக எப்போ உருமாறுதோ அப்போ நீ என்கிட்ட வா, மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் உனக்கு அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்ட்டார். இந்த குழந்தைக்கு நம்பிக்கை குரு மேலே முதல்ல நம்பிக்கை வேணும். அதுக்கு இந்த குழந்தை அந்த நம்பிக்கையோட அந்த தன்னால் முடியலனாலும் அந்த 400 பசுக்களை கூட்டிகிட்டு தைரியத்தோடு அந்த காட்டுக்கு போச்சு. அந்த காட்டுக்கு போன அப்புறம்தான் அதுக்கு தெரியும், இந்த இடத்துல தனக்காக யாருமே இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, ஒரு உருவம் கூட அங்கே இல்லை, தனியாக இருந்தது. ஆனால் அதோட மனசில் ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம், இந்த பசுக்கள் 1000 ஆயிடுச்சுன்னா என்னோட குரு எனக்கு கண்டிப்பாக பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லிடுவார். அந்த குறிக்கோளும் நம்பிக்கையும் சரியான முறையில் அந்த குழந்தைகிட்ட இருந்தது. தினமும் அந்த பசுக்களை பார்த்துட்டு 1000 பசுக்களாக ஆகிட போகுது, நான் குருக்கிட்ட பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த ஒரே எண்ண ஆற்றல் மாத்திரம் அந்த இடம் முழுக்க எண்ணங்கள் பரவ ஆரம்பிச்சுது. இப்போ நடக்க போகிற அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. இதை உணர்ந்த போது எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும் பாருங்கள் இந்த இயற்கை. முதல்ல இந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் அப்படியே உட்காந்துட்டான். யார்கிட்டேயும் பேசலை, யாரும் அவனை தொல்லை பண்ணலை. ஆனால்
அவனுடைய முழு எண்ணமும் அங்கே 1000 பசுக்கள் இருக்குது, அதுங்க கூட வாழ்ந்துட்டுருக்கான். நேராக எப்போ வேணாலும் குருக்கிட்ட போகலாம், அவனுக்கு ஃபுல் பிரபஞ்ச ரகசியமும் தெரிஞ்சிட போகுது. இது அழகாக நடந்தது. திடீர்னு அந்த பையன் ஒரு நாள் உக்காந்துருக்கும்போது ஒரு காளமாடு பேசிச்சு. சத்தியகாமா, 1000 பசுக்கள் இருக்கும்போது நீ ஏன் உட்காந்துருக்க? நீ உன் குருக்கிட்ட போய் பிரபஞ்ச ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னுச்சு. திடீர்னு அதிர்ந்து போய் கண்ணை திறந்து பார்த்தா. அந்த பசுமாடு மத்தியில் இருந்த அந்த காளமாடு இந்த ரகசியத்தை சொல்லிட்டு பிரபஞ்சத்துடைய முதல் ரகசியத்தை, திசைகளை பற்றி அழகாக அவருக்கு புரிய வச்சுது. அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அதை அமைதியாக கேட்டுக்கிட்டான். எந்தவித ஆர்ப்பாட்டமும் கிடையாது, இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நம்பிக்கை பாருங்கள், அந்த பசுக்களை எண்ணலை. இது 1000 பசுக்கள். இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு இருந்த பசுக்கள் எடுத்துகிட்டு குருக்கிட்ட போக வேண்டியது தான். கிளப்பிட்டு அவன் குரு இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பித்தான். முதல் அந்த பிரபஞ்ச ரகசியம் அந்த காளமாடு திசைகளை பற்றி சொல்லிடுச்சு. இவன் அந்த பசுக்களை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கான் கௌதம அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு. பாதி வழியில் போனவொடனே அவனுக்கு குளிராக இருந்தது. அதனால் ஒரு இடத்துல தீ மூட்டி உட்கார்ந்தான். உட்காரும்போது திடீர்னு அங்கே இருந்த ஒரு அக்னி பறவைகள்லாம் ஓடி வந்து அவனுக்கு அக்னி ரகசியத்தை பற்றி அழகாக சொல்லுச்சு. அவன் அதுக்கிட்ட கேட்கல எதுவுமே. ஆனால் இவ்வளோ நாள் நம்பிக்கையோடு நினச்சான்ல, அந்த அக்னி ரகசியத்தை முழுக்க அந்த அக்னி பறவை வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இவன் அந்த 1000 பசுக்களை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஒரு தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த இடத்துல அந்த நீர்லேருந்து ஒரு அதிசய பிராணி எந்திரிச்சு, அதாவது ஒரு மீன் எந்திரிச்சு அவங்கிட்ட நீரில் இருக்கிற பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி எல்லாம் சொல்லுச்சு. இது ஒவ்வொரு இரவாக நடக்கிற அதிசயம். இரவில் தானே பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். முதல்ல பேசினது வாயு, 2வது அக்னி, 3வது நீர். அடுத்தது இவன் இன்னும் கொஞ்சம் தொலைவு போகும்போது அடுத்தது அந்த ஆகாயத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் இறங்கி வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து தங்களுடைய ஆற்றல் சக்தியை பற்றி அந்த குழந்தைகிட்ட விரிவாக சொன்னாங்க. அந்த குழந்தை அமைதியாக கேட்டுச்சு. கேட்டுட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்குள்ளே அமைதியாக. அதோட முகம் பயங்கர அழகாயிடுச்சு. நம்மக்கிட்ட நல்ல விஷயம், தெய்வங்கள் நெருங்கி வருதுன்னாலே முதல்ல அந்த பிரகாசம் நம்ம முகத்தில் தான் தெரியும். இந்த குழந்தை ஒரு பிரம்மஞானி போல் முகம் முழுக்க ஒரு தெய்வ தேஜஸுடைய அந்த பிரகாசம், அந்த அழகோட அந்த குழந்தை அமைதியாக அந்த பசுமாட்களை ஓட்டிக்கிட்டு போகுது. நேராக குருவை போய் பார்த்தது. குருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படியே இது காட்டில் போய் இருந்துட்டு வருது இந்த குழந்தை, இதுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது? எப்படியோ அங்கே பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. இந்த மாடுகளும் நொஞ்சானா அமிச்சோம். இந்த குழந்தை எப்படியும் ஆரோக்கியம் இல்லாமல் ஏதோ ஒரு சோகத்தோடு தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது, இது பெரிய ஆற்றலுடைய சக்தியோட அந்த குருவை விட பிரம்மாண்டமாக வந்து நிற்கும்போது அந்த குருவுக்கு எப்படிங்க இருக்கும்? அவ்வளோ சந்தோஷம். இதை விட சுற்றிலும் பார்த்தா அந்த 1000 பசுக்களும் நல்ல வாட்டச்சாட்டமாக இருக்குது. குருவுக்கு மெய் சிலுத்து போச்சு. அப்படியே அந்த சிறுவனை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. சத்தியகாமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. காட்டுக்கு போகும்போது நான் ஒரு விஷயந்தான் சொன்னேன், ஆனால் நீ வரும்போது பயங்கரமாக இருக்கிறியே. உன்னுடைய முகத்தோற்றம் என்னையே வணங்க வைக்குது. அங்கே என்ன நடந்தது? உனக்கு என்ன விஷயம் தெரியும்? எனக்கு அதை சொல்ல அப்படின்னு அந்த குழந்தை சிரிச்சுது. சிரிச்சுட்டு, குருவே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னுச்சு. என்னப்பா, நான் எதுவும் சொல்லி கொடுக்க வேணாமா? வேணாம் குருவே, எல்லாமே அந்த பிரபஞ்சம் சொல்லி கொடுத்துருச்சு. என்னப்பா பிரபஞ்சன்ற? ஆமாம், பஞ்சபூதங்களும் எனக்கு தனித்தனியாக பாடம் நடத்தியிருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆச்சரியமான விஷயம். அந்த குருவுக்கு மெய் செலுத்து போச்சு.
அப்படியே அவனை வணங்கி நின்னார். என்ன ஆச்சரியம் குருவே, நீங்கள் சொன்ன நம்பிக்கையில் நான் ஒரே விஷயத்தை மாத்திரம்தான் 24 மணி நேரமும் நினச்சேன். கிட்டத்தட்ட இந்த 500 ஆண்டு காலமும் என் மனசில் வேறு எந்த சிந்தனையும் போல. என் எதிர்க்க 1000 பசுக்கள் இருக்குது. நான் குருக்கிட்ட போனால் எனக்கு கிடச்சிரும். இந்த 2 வார்த்தை தான். ஆனால் எந்த குருன்னு நான் நினைக்கல. ஆனால் பாருங்கள், நம்ம பஞ்ச பூதங்களும் எனக்கு அந்த ஆற்றலை சொல்லி கொடுத்துச்சு. ஒன்று இந்த இடத்துல யோசிக்கணும். நமக்கு யாரும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், எனக்குன்னு பேசக்கூட யாரும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற இடத்துல உங்களுக்கு யாரோ ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலை கிளப்பி நீங்கள் பிரம்மாண்டமான சக்தியாக உருவாகிற அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சுருங்க. இது அதிசயமான உண்மை, நான் அனுபவித்த உண்மை. இதை உங்களுக்கு சொன்னால் தெரியாது. தனிமை அவ்வளோ சக்தியை கொடுக்கும். அதே ஒரே எண்ண ஆற்றல் உங்களுக்கு பேராற்றலை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு ரகசியமான உண்மை. இந்த சிறுவனுக்கு கிடைச்ச விஷயம் எவ்வளோ பிரம்மாண்டமானது. இவனுடைய சக்தியை பார்த்து பயந்து பஞ்ச பூதங்களும் அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் தானே பணிஞ்சு சொல்லிட்டு போது பாருங்கள். இதாங்க பிரபஞ்ச ரகசியம். சரி, இதை ஈர்ப்பு சக்தியாக எப்படி கொண்டு வர முடியும்? அந்த பிரபஞ்சத்தை எப்படி உங்ககிட்ட ஈர்க்க முடியும்? அதுக்கு இன்னொரு புராண ரகசியம் தெரிஞ்சாதான் நீங்கள் நம்புவீங்க. அப்போ நான் அதையும் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு யாருமே இல்லைன்னு அந்த குழந்தை தோண்டு போய் உக்காரல. ஆனால் அதனுடைய கொள்கையிலேருந்து மாறலை. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், யாருமே இல்லை, எனக்கு இது கற்றுக்கணுன்னு ஆசை, இதை தெரிஞ்சுக்கணும் ஆசை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நினச்சிங்கன்னா யாரோ ஒருவர் ரூபத்தில் இல்லை இயற்கையே உங்களுக்கு உதவி அதை கண்டிப்பாக உங்களை நிறைவேற்றி வச்சிடும். அது வரைக்கும் அது ஓயாது. உங்களுடைய எண்ணம் மாத்திரம் ஒரே ஆற்றலாக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த சிறுவனுக்கு பாருங்கள், பேசுகிறதுக்கு கூட யாருமே கிடையாது, எல்லாமே கிடச்சிது. இப்போது ஈர்ப்பு சக்தியை பற்றி பார்க்கணுன்னா அப்போ நம்ம அந்த புராண கதைக்கு போயிடலாம். சரியா? இந்த குழந்தை தான் உலகத்தில் முதல் பிரபஞ்ச சக்தியை இறை சக்தி கிட்டேருந்து தன்னால் வாங்கிக்கிட்ட சத்திய காம ஜபாலன். இந்த குழந்தை தான் முதல்ல பிரபஞ்ச சக்தியை இயற்கை கிட்டேருந்து தானே வர வச்சு கற்றுக்கிட்ட முதல் குழந்தை இது தான். இப்போ பிரபஞ்சத்துடைய ஈர்ப்பு விதி, அதாவது பவர் ஆஃப் இன்ட்ரஷன், மிக சிறந்த உதாரணம் ஏகலைவன். இந்த கதையை நீங்கள் இதை எத்தனையோ முறையில் கேட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் இவர் பிறக்கும்போதே வில்லோட பிறந்தவர். அப்போ இவருக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பீஷ்மர் இவரை தன்னுடைய குலகுருவாக இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டார். உங்களுக்கு துரோணாச்சாரியாரை பற்றி தெரியும், பயங்கர திறமை இருக்கும். ஒரு விஷயம் இங்கே நான் சொல்லணும், ஒவ்வொரு குருவுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை தெரிஞ்சுக்கிட்ட அரசன் சும்மா விடுறது இல்லைங்க. அவரை எப்படியாவது தங்களுடைய குருவாக மாற்றிப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குருக்கிட்ட இருக்கிற அத்தனை திறமையும் தன்னுடைய பசங்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கணும். அதுக்காக அவங்களுக்கு தேவையான மொத்த வசதி வாய்ப்பும் அவங்க ஒரு நாடு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கலையை இவங்க குடும்பத்தை தவிர, இந்த அரச குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இதுதான் ஒப்பந்தம். இந்த துரோணாச்சாரியாரோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நான் எல்லா விதையும் கற்றுக் கொடுத்துட்றேன், என்னோட கதை ஃபுல்லாக, அதாவது என்னுடைய ஃபுல் வித்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டார். கத்தம் கொடுத்துட்டார். பசங்களும் ஆர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க.
இதில் சில வித்தைகளை கடைசியாக தான் சொல்லி கொடுப்பாரு. இந்த தூரம் இருந்து ஒரு சிறுவன் பார்த்துட்ருக்கான். இவன் குருவை பார்க்கல, எதுவும் இல்லை, அந்த ஆசிரமத்தை பார்த்துட்ருக்கான். அந்த ஆசிரமத்தில் மாணவர்கள் வில்வித்தை பண்ணுறதை பார்த்ததுமே அவன் உடனே அங்கே உள்ளே போனால் காவலாளிங்க தடுத்துட்டாங்க. இங்கே இளவரசருங்க பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க, இதை தாண்டி உள்ளே வந்தினா உன்னை கைது பண்ணிவிடுவோம், இல்லைன்னா உன்னை கொன்னுடுவோம், இந்த பக்கம் நீ வரக்கூடாது போ அப்படின்ட்டாங்க. அவன் அங்கேருந்து கிளம்பி பயந்து ஓடிட்டான். வீட்டுக்கு போனதுலேருந்து அவனால் தூங்க முடியல. அவனுடைய கை அந்த அம்பை எடுத்து வில்லை எடுத்து எப்படி ஏறுது, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இதனால் யோசித்தான், குரு இருந்தால் தானே இதெல்லாம் கற்றுக்க முடியும், நம்மளை அந்த குரு ஏற்றுக்கல, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவனும் சில முயற்சியை செஞ்சான். அது என்ன முயற்சின்றதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த ஆசிரமத்தில் பசங்களுக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. கற்றுக் கொடுத்துட்டு கடைசி ஒரு பயிற்சி இருக்குது, இது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை கூட்டிகிட்டு, அதாவது கௌரவர்களையும் பாண்டவர்களையும் கூட்டிகிட்டு இவர் காட்டுக்கு போகிறாரு. இந்த ரகசியம் இந்த பசங்களுக்கே தெரியாது. காட்டுக்கு போகும்போது இவங்களுடைய தேருக்கு முன்னாடி ஒரு நாய் கத்திக்கிட்டே வேகமாக ஓடுது. உடனே இவர் சொல்கிறாரு, அர்ஜுனா, உனக்கு நான் நிறைய வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன்ல, அந்த நாயோட வாயாட அது சத்தம் போடுது, ஒரே இம்சையாக இருக்குது, நீ அம்பை எடுத்து அந்த நாயோட சத்தத்தை அடக்கு. அவனும் முயற்சி எடுத்து பார்க்குறான். அவனுக்கு வரல. நான் நினச்சேன் நீ சொல்லி கொடுத்ததை வச்சு கொஞ்சம் திறமையாக இதில் செயல்படுவேன்னு, ஆனால் இதையே நான் தான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கே இருந்தோ ஒரு அம்பு வந்து அந்த நாயோட வாயில் பட்டு அந்த வாயை மூட முடியாத அளவுக்கு அப்படியே பாஞ்சிச்சு. அந்த மாதிரி குறி வைக்க யாராலேயும் முடியாது, துரோணரை தவிர. ஏன்னா அவருக்கு தானே அந்த ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் அதை கடைசியாக இந்த காட்டில் சொல்லி கொடுக்கலான்னு இந்த மாணவர்களை கூப்பிட்டு வந்திருக்கார். எல்லாருக்கும் ஆச்சரியம், குருவே இது என்ன புது மாதிரி வித்தையாக இருக்குது, எங்களுக்கே நீங்கள் இதை சொல்லி கொடுக்கலையே, இது யார் பண்ணது, நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் யாருக்காக சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டவுடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உங்களுக்கு தான் விஷயம் தெரியுமே, இவருடைய ரகசியத்தை இந்த மாணவர்கள் இல்லாமல், அதாவது இந்த அரச குடும்பம் இல்லாமல் வேறு யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் அது பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும், இவர் உயிரே கூட போகலாம், அதில் உத்தரவாதமே கிடையாது. இவருக்கு பயந்து, அப்பா நான் உங்களை தவிர யாருக்குமே சொல்லி கொடுக்கல, இந்த வித்தையை இங்கே காட்டில் வந்துட்டு இந்த விலங்குங்க ஓடும்போது அதுங்க வாயை பார்த்து எப்படி குறி வைக்கிறது அப்படின்ற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இதை நான் யாருக்குமே சொல்லி கொடுக்கல, அப்போ எப்படி இந்த வித்தை வரும், எங்களுக்கு புரியலையே, உங்களை மாதிரி திறமையான ஆள் இங்கே யாருமே கிடையாது, அதுவும் எங்கள் நாட்டில் உட்காந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கும் அது பயங்கர அதிர்ச்சி. உடனே இந்த மாணவர்களோடு சேர்ந்து அந்த அம்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு குடிசையிலேருந்து தான் அந்த அம்பு வந்திருக்கு. அந்த குடிசையிலேருந்து ஒரு மாணவன் வெளியில் வந்தான், ஒரு இளைஞன். அவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஏகலைவன் தான். வெளியில் வந்தவன், யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் துரோணாச்சாரியரை பார்த்து. அவரை வணங்கலை, ஒன்றும் இல்லை, அவர் யார், நீங்கள் என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்டான். தம்பி நீ யார், என் பேர் ஏகலைவன். சரி, இப்போ அம்பு விட்டது யார், நான் தான். யார் கற்றுக் கொடுத்தது, என் குரு தான் அப்படின்னோடனே மொத்த பசங்களும் துரோணாச்சாரியாரை சந்தேகத்தோடு திரும்பி பார்த்தாங்க. பா நான் எப்போ உனக்கு சொல்லி கொடுத்தேன், எனக்கு தெரியலையே அப்படின்னோடனே, ஓ நீங்கள் அங்கே ஒரு குடிசையில் மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பீங்களே அந்த குருவா நீங்கள் அப்படின்னா. ஆமாம், உனக்கு என்ன தெரியுமா, உங்களை நான் பார்த்ததில்ல, தெரியாது, ஆனால் இந்த பசங்க பண்ணுற பயிற்சியை பார்க்கும்போது எனக்கு ஆசை, அதனால் நான் இதை கற்றுக்கணுன்னு நினச்சேன். நான் கற்றுக் கொடுக்கலையேப்பா, நான் உன்னை பார்த்ததும் இல்லையே, நானே உங்களை பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா. சரி நீ எப்படி கற்றுக்கிட்ட, நான் தான் சொன்னேனே என் குருநாதர்கிட்ட. குரு எங்கே,
வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு அவன் குடிசைக்கு கூப்பிட்டு போனான். அங்கே வெறும் மண்ணில் மாத்திரம் ஒரு உருவம் செஞ்சுருக்கு. நல்லா இங்கே யோசித்து பார்த்துக்கோங்க. மண்ணில் மாத்திரம் ஒரு குரு மாதிரி ஒரு உருவம் செஞ்சுருக்கு. இதுக்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி முடிஞ்சுது? எனக்கு வில் வித்தை கற்றுக்கணுன்றது ஆசை கிடையாது. ஆனால் உங்கள் மாணவர்களுடைய பயிற்சியை பார்த்ததும் அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். அது வேணும்னா ஒரு குருக்கிட்ட தான் கற்றுக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு எந்த குருவும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் இவங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பீங்க. அதனால் மனசில் உங்களை நினச்சேன். அதே மாதிரி உங்களை பார்த்ததில்ல. இந்த உருவத்தில் இதை ஒரு குருவான்னு நினச்சிட்டு எனக்கு தேவையான வித்தையெல்லாம் இவர் எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி மனசால் உணர்ந்தேன். விதவிதமாக வில்வித்தைகளை எனக்கு மனசில் தோண்டிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் நான் பயிற்சி எடுத்தேன். அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. வேறு வித்தையை பார்க்குறீங்களா அப்படின்னோடனே இவங்களுக்கு புதுசாக ஏதாவது கேட்டாலும் இவன் அழகழகாக பண்ணுறதை பார்த்து இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்காத வித்தையாக இருக்கேன்னு இவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ தான் துரோணாச்சாரியாருக்கு பயம் வந்துச்சு. நம்ம சொல்லி கொடுக்கல, நம்ம இந்த பையனை பார்க்கல. ஆனால் இவனுடைய மனசில் இருந்த உறுதியான எண்ணம், இந்த அம்பு பயிற்சியை நம்ம கற்றுக்கணும், குருவாக ஒருத்தரை நினைக்கணும் அப்படின்னு மனசால் குருவாக ஒரு உருவத்தை வடிவமைச்சு அதுலேயே அவன் வாழ்ந்ததுனால அந்த இயற்கை அந்த குரு மூலியமாக துரோணாச்சாரியாரை விட அதிக சக்தி வாய்ந்த வில்வித்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் ஊன்றி ஒரே விஷயமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குருவுக்கு வேலையே கிடையாது. அந்த இயற்கை உங்களை அதை நிறைவேற்றிடும். உங்களை தூக்கிவிட ஆளும் தேவையில்லை. உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேணாம். உங்களுக்கு உறவுகளும் வேணாம். எதுவுமே வேணாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கொண்டு வந்து அந்த இயற்கை எப்பாடுபட்டாது கொண்டு வந்து சேர்த்துரும். இதை பார்த்து பயந்து போனது துரோணாச்சாரியார் தான். ஏன்னா இந்த வித்தையை இன்னும் இந்த மாணவர்களுக்கே சொல்லி கொடுக்காத போது இதையே இவன் கற்றுக்கிட்டானும் போது இன்னும் சில ரகசியமான வித்தைகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதும் இவனுக்கு போய் சேர்ந்துடும். அப்போது இவங்கிட்ட இந்த வித்தையை இனி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனுடைய கட்டை விரலை குரு தட்சிணையாக வாங்கினார். என்னுடைய உரிமை இல்லாமல் என்ன நீ குருவான்னு நினச்சிக்கிட்டு நீ மொத்த சக்தியும் எடுத்துக்கிட்ட. அதுக்கு பிராயச்சித்தம் எனக்கு உன்கிட்ட குரு தட்சிணை வேணும். ஏன் அந்த கட்டை விரலை கேட்டார்னா, கட்டை விரல் தான் இறைவன் சொல்லியிருக்கேன். இந்த இறைவனோட துணை இருந்துச்சுன்னா உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். அப்போது அந்த கட்டை விரல் இல்லைன்னா இந்த அம்பெடுக்க முடியாது, நான் எய்த முடியாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கட்டை விரலை கேட்டான். அவரும் யோசிக்காமல் தன்னுடைய குரு தட்சணை எதுவாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். அவன் டக்குன்னு அந்த கட்டை விரலை அரிஞ்சு அவர் கையில் கொடுத்துட்டான். ஏன்னா இவனுக்கு எல்லா வித்தையும் தெரியும். இதை அவர்கிட்ட கொடுத்துட்டான். இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதை. இது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் வாய்ந்த ஒரு விஷயம் பாருங்கள். இதில் நம்மளுக்கு இந்த ஏகலவன் கதை சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் குருவே சொல்லி கொடுக்கலன்னா கூட இனி நமக்கு இது வராது அப்படின்னு சோர்ந்து போல, இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரே சிந்தனை தான் அந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியமாக பயன்படுத்தினான். அதை நினச்சி பார்த்தான், அதாவது காட்சிப்படுத்தி பார்த்தான். அது அப்படியே அவன் முன்னாடி அத்தனை விஷயமும் தெரிஞ்சிருச்சு. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காத விஷயம் கூட தெரிஞ்சிருச்சு. இது எவ்வளோ பெரிய ஆழமான நம்பிக்கை. உண்மைதாங்க. இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்குறீங்களோ அது உங்கள்கிட்ட வந்தாச்சு. ஆனால் அதை நீங்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதுதான் ஈர்ப்பு சக்தி. அதை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி சிந்திக்கவும் செய்யணும். அந்த சிந்தனை சதா சர்வகாலம் இருந்துச்சுன்னா அதுவே உங்களை சாதிக்க வச்சிடும். உங்களுக்கு தேவையானது அத்தனையும் கொண்டாந்து கொடுத்துரும்.
யோசிச்சு பாருங்கள். குருக்கு எதிர்க்கவே இருந்த கிட்டத்தட்ட 105 வீரர்கள் வச்சுக்கங்க. இவங்க அத்தனை பேருக்கும் தெரியாத ஒரே விஷயம் இவன் செஞ்சிட்டான். இவன் ஆழ் மனசில் விதைச்ச விதைய அந்த பிரபஞ்சம் ஆலமரமாக தழைய வச்சுது. இது இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சத்தியகாமன் அவன் யாருமே இல்லைன்னாலும் அந்த காட்டில் தனியாக ஒரே சிந்தனை. அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. இயற்கையே இறங்கி அவனுக்கு மொத்த பாடத்தையும் சொல்லிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஏகலேவன் இன்றைக்கி உலகத்தில் அவனுடைய கட்டவரல் இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கௌரவர்கள் கூட மறைஞ்சிருக்கலாம். 100 பேர் இருக்காங்க. வில்வித்தன்னா அர்ஜுனனை கூட நினைக்கலாம். ஆனால் இவனை மாத்திரம் நம்மளுக்கு மறக்க முடியல. ஏன்னா குரு இல்லாமல் எவ்வளோ பெரிய திறமையை கற்றுக்கின ஒரு சாதாரண வேடனான ஏகலேவன். இவனுடைய புராணத்தை பேசாமல் இருக்கவே முடியாது. சுயமாக கற்றுக்கிறதுன்றது பெரிய விஷயம். எதுவுமே தெரியாது, யாருமே கிடையாது, பணபலமும் கிடையாது, குலமும் கிடையாது. இப்படி எத்தனையோ விஷயங்களை கடந்து இந்த பிரபஞ்ச ரகசியம் நமக்கு கொண்டு அழகாக சேர்க்குது. அதுக்கு முதல்ல நம்ம மனசில் ஆசை வேணும். அடுத்தது குறிக்கோள் ஒரே எண்ணமாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் அது பேசுகிற மொழியை நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. முதல் எபிசோடில் பார்த்தா தெரிஞ்சிடும். முதல் எபிசோடுன்றதை விட பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற விதம் எப்படி, மொழி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதோட லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக எஃபெக்ட் இருக்குதுங்க. நம்ம எந்த குருக்கிட்டேயும் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போ இவங்கெல்லாம் யார் குருக்கிட்ட கற்றுக்கிட்டாங்களா? ஏகலேவன்னாலே அம்பில் சிறந்தவன்றது, வில்வித்தையில் இவனை மாதிரி ஜெயிக்க யாராலும் முடியாது. குருவே பயந்து அவனுடைய கட்டவிரலை வாங்கினது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். இந்த கட்டவிரலுக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. இந்த குருக்கிட்டேருந்து இந்த குரு எதுக்காக அந்த குருதட்சிணையை வாங்கினார்? அப்படி ஒரு இரக்கம் இல்லாதவரா? கிடையாது. இந்த விஷயத்தை அவன் செஞ்சான்னா, அதாவது அவன் அம்பு வித்தையில் சிறந்து விளங்கியிருந்தான்னா, இந்த மகாபாரத போரில் அவனும் பெரிய சாதனையை பண்ணியிருப்பான். அது பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக துரோணாச்சாரியாருடைய உயிர் போயிருக்கும். இல்லைன்னா அவன் எங்கே வேணாலும் அந்த வில்வித்தையை செஞ்சிருந்தான்னா கூட இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த கட்டை விரலை வாங்கி என்ன பண்ணார்? கழுத்தில் ஒரு கயிறாக கட்டிக்கிட்டார். ஏன்னா அது உயிரை காப்பாற்றுற மருந்து. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். குரு தட்சிணன்றது அவ்வளோ முக்கியம். ஒரு குரு தங்கிட்ட இருந்த மொத்த ரகசியத்தையும் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறாரு, எந்த வித பாகுபாடும் இல்லாமல், அப்படின்னா அவருக்கு பிரதி உபகாரம்தான் அந்த குரு தட்சிணை. அவர் அந்த ஸ்பாட்டில் என்ன கேட்குறாரோ, அவன் உயிரை கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அவர் கேட்டது கட்டை விரல். ஆனால் இது அவருக்கு கடைசி நேரத்தில் மகாபாரத போரில் இவரை கொல்ல வரும்போது அந்த கட்டை விரல் தான் காப்பாற்றுச்சு. இதை தெரிஞ்ச அந்த கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட போயிட்டு, உங்கள் உயிரை நான் விடணும்னா இந்த கட்டை விரலை மாத்திரம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதை அவர் புல்லாங்குழலில் ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. புல்லாங்குழலில் இந்த ஏகலேவனுடைய கட்டை விரல் இருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இறைவனே விரும்பி நீ அவனுடைய ரகசியத்தை மறைச்சா கூட இந்த உலகம் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இறைவனுடைய புல்லாங்குழலில் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து அந்த கட்டை விரலை அதுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம இந்த சத்தியகாமனையும் யோசிச்சு பாருங்களேன். காட்டில் இந்த குரு கற்றுக் கொடுக்காத விஷயத்தை இந்த இயற்கை கற்றுக் கொடுத்துச்சு. இதனால் அவனுக்கு என்ன ஒரு விஷயன்னா, அதிகமான அந்த குருவை விட சக்தி கிடச்சிது. அந்த குருவே இவனை வணங்குற அளவுக்கு அவன் ஆற்றலோடு இருந்தான். நம்பிக்கை தாங்க, இது நடக்கும்,
நாங்கள் 1000 பசு இருக்குது அவன் நம்பினான். நம்ம நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு பொருள் எதை பற்றி நம்ம நினைக்க போகிறோன்றதை முதல்ல டிசைட் பண்ணுங்கள். அந்த ஒரே சிந்தனையை மாத்திரம் ஒரு 48 நாளைக்காவது மனசில் நினைங்க. தனியாக உட்காருங்க. கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. அந்த ஒரே விஷயத்தை மாத்திரம் நீங்கள் கேளுங்க. கேட்குறது முக்கியம் இல்லைங்க, அதை நம்புங்க. இப்போ உங்களுக்கு பண தேவைன்னு வச்சிங்களேன், அந்த பணத்தை கேட்க போகிறீங்க. எனக்கு சில கோடிகள் இருக்குது, எனக்கு இந்த கோடிகள் இருந்துச்சுன்னா இன்னும் நான் இப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு மனசால் காட்சிப்படுத்தி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு அப்துல் கலாம் கூட சொல்லியிருப்பார், எண்ணங்கள் எண்ணுங்கள் நிறைவேறும், தூக்கத்தில் காண்பது மட்டும் நிறைவேறாது, விழித்து கொண்டிருக்கும் நிலையில் எண்ணும் நிச்சயம் நிறைவேறும். விழித்து கொண்டுன்னா இதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு புடவை கடைக்கு போகிறீங்க, ஆடம்பர பொருள் வாங்குறீங்க, செலவு பண்ணுறீங்க, பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுக்குறீங்க. இது 24 ஹவர்ஸ் உங்கள் மனசில் அதிலே வாழறீங்க. அந்த ஒரு விஷயம் மந்திரம் மாதிரி தாங்க. ஒரு வாட்டி சொன்னால் மந்திரம், ஆனால் அதே 1000 வாட்டி சொன்னால் அதால் எந்த விஷயமும் பழிச்சிடும். இது ஒரு தேவ ரகசியம், உண்மையாகவே ஒரு சிறந்த தேவ ரகசியம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தங்கிட்ட கூட ஒரு மலையை நகர்ந்து போ அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லு, ஏன்னா அவனுக்கு எந்த மந்திரமும் வாயில் வரல. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருந்து குருக்கிட்ட சொன்னான், நீங்கள் சொன்னது நடந்து போச்சு. என்னடா நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ எப்படி செஞ்ச அப்படின்னாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா நகர்ந்து போ அப்படின்னோடனே அந்த மலை நகர்ந்து போய் காமிக்குது. அவன் ஊர்ஜினமான நம்பினான், அதை சொன்னான். அதனால தான் இதை மெஸ்மரிசனில் கூட நடக்குது. ஒரு கேண்டிலை ஏற்றிட்டு கிட்டவா அப்படின்னா அந்த பொருள் நகர்ந்து வரும். இதை மாயாஜால வித்தைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எல்லா விஷயத்துலேயும் உண்மை இருக்குது. நமக்கு இந்த பிரபஞ்ச ரகசியன்றது உண்மைன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது காலங்காலமாக நடந்திருக்குது. இதை சாதித்த விஷயம் முதல்ல ஒரு குழந்தைக்கு தான் இந்த பிரபஞ்ச ரகசியம் கிடைச்ச முதல் மனிதன் இந்த சத்தியகாம ஜபதன். அவன் எவ்வளோ புகழ் வாய்ந்தவன், அதை தான் இன்றைக்கி பிரபஞ்ச ரகசியம்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லா ரகசியமும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரகசிய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா, நான் பேசினது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் அதிகமாக கிடைக்குது. நீங்கள் கோடிகளுக்கு அதிபதியாக போகிறீங்க. வீடு வாசல் நிறைஞ்சு இருக்க போகிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு ஒன்று விடாமல் எல்லா ரகசியத்தையும் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன். கேளுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக நானும் சந்தோஷமாக இருப்பேன். நன்றி.